திடீர்னு பார்த்தா அந்த ஐடி செக்டார்ஸ் கொஞ்ச நாளாக விழுந்துக்கிட்டே வந்துச்சு. இப்போ ரொம்ப விழுகிற மாதிரி இருக்கு. ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை என்னதான் சார் நடக்குது? ஏன் ஐடி செக்டாரில் இவ்வளோ பெரிய ஃபால்? ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர் ஏஐ ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளவு நாள் நம்ம வந்து அங்கே வெயிட் பண்ணணுமோ அப்படிங்கிறதும் தெரியலைங்கிறதுனால ஸோ ஒரு லே ஆஃப்க்கு முன்னாடி நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? ஏன்னா நாளைக்கு எங்கள் வேலை நிரந்தரமானு எங்களுக்கு தெரியல. போனால் சொல்கிறாங்க நீங்கள் டெர்மினேட்டர்னு சொல்கிறாங்க. ஏஐ வந்து த்ரெட்டா ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, ஏஐங்கிறது இது பெரிய ஒரு பூதம் மாதிரி இருக்குது, அது ஒரு பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயந்து ஐயோ அது வேண்டான்னு சொன்னவங்க வந்து போயிட்டாங்க. நம்மளுடைய ப்ரொஃபஷனில் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்னிலேருந்தே ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொன்னதுன்னா எதை பற்றியுமே பாடுபடுது. 2026 தான் எஸ்விபி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றப்போ நான் என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன விஷயம் கண்டிப்பாக பண்ணணும்? ஸோ ட்ரெண்டிங் பின்னாடி போகணும். 98ல் நான் பைக் வாங்கினேன். 98ல் வாங்கும்போது ஒரு 42,000 45,000 2014 45,000. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த வெஹிக்கிளுமே 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. எஸ்ஐபியில் வந்து டைவர்சிஃபைட் ஃபண்டில் போகும்போது எப்போ எந்த செக்டர் மூவ் ஆகும்னு நமக்கு தெரியாது. அதை வந்து ஃபண்ட் மேனேஜர் அதை பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஐபி பொறுத்தவரையும் நீங்கள் வந்து வணக்கம் சார். அனகேஷா சார் இப்போது 2026 ஆரம்பிச்சிருச்சு சார். ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2வது மாதமே முடிய போகுது. பட் இன்னும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு வளர்ச்சி தந்த மாதிரி எதுவும் தெரில. திடீர்னு பார்த்தா அந்த ஐடி செக்டார்ஸ் கொஞ்ச நாளாக விழுந்துக்கிட்டே வந்துச்சு. இப்போ ரொம்ப விழுகிற மாதிரி இருக்குது. இப்போ எங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு அந்த விஷயத்தை அணுகிறப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை என்னதான் சார் நடக்குது? ஏன் ஐடி செக்டாரில் இவ்வளோ பெரிய ஃபால்? ப்ரைஸ் வந்து விழுது அல்லது கண்டினியூஸாக விழுது அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய பேர் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஐடியை பொறுத்த வரையும் என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னதுன்னா, இன்றைக்கி வந்து ஏஐ வந்து இம்பேக்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது காமன் மேனுக்கும் தெரியல. எத்தனை ஜாப் வந்து அதனால் அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இது வந்து என்னென்னா இந்த ஜாபை பொறுத்தது. பட் அதே சமயத்தில் ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர் ஏஐ ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனியும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிளாக இருக்கட்டும், கூகுள். ஆப்பிள் வந்து தனியாக ஒன்று பண்ணலை. இந்த 4-5 இதை இன்டெகிரேட் பண்ணி அவங்க ஒன்று தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. அவன் என்னங்கிறது சொல்லலை. ஸோ இப்போ நீங்கள் கூகுளாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு பேர் என்ன மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்று பண்ணிகிட்ருக்காங்க. சில இது வந்து சைனாலேருந்து சில விஷயங்கள் வருது. இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. அதோட இம்பேக்ட் எவ்வளவுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஐடி செக்டர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்ததுன்னா இனவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் எதிர்பார்த்து வந்துட்டு இன்னும் ஒரு 10% கீழே வந்தாலோ ஆர் நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வந்து இதே நிலைமையிலேயே இருக்குது. மேபி மேலே வரல, கீழேயும் பெருசாக போகலை, அந்த மாதிரியான இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அதில் ஒரு கிளாரிட்டியே இல்லை, என்ன ஆகும் என்னங்கிறது தெரியல. அந்த மாதிரியான சமயத்தில் எவ்வளவு நாள் நம்ம வந்து அங்கே வெயிட் பண்ணணுமோ அப்படிங்கிறதும் தெரியலைங்கிறதுனால பெட்டர் அதை வந்து தொட வேண்டாம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்து இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோடு கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடி வந்து விழுந்திருக்குன்னு, தெர் இஸ் நோ டவுட். ஐடி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஃப்யூச்சர் வந்து ஆல் செட் அண்ட் டன் எல்லாமே ஐடியுடைய இது தான். அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஐடி வந்து நாளைக்கு இல்லாமல் போயிடாது. ஆனால் அதோடைய இம்பார்ட்டன்ஸு அது எந்த ரூபத்தில் வரும், அதில் வந்து யார் வந்து மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் கேம். மேபி another 6 months to 1 year வந்து கொஞ்சம் மெதுவாகவே அதுலேருந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் வந்துட்டு. ஓகே, இந்த வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றப்போ ஐடியிலேருந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் கேட்டுருங்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்ன விஷயம் என்னென்னா லே ஆஃபும் ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்குது சார். இது நாங்கள் 2020லேருந்தே பார்த்துட்டு வரோம், லே ஆஃப்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லே ஆஃப்க்கு முன்னாடி நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? ஏன்னா நாளைக்கு எங்கள் வேலை நிரந்தரமானு எங்களுக்கு தெரியல. போனால் சொல்கிறாங்க நீங்கள் டெர்மினேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஏஐ இருக்கு இல்லையா, ஏஐ வந்து த்ரெட்டா ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ரெண்டுமே சொல்லலாம். அதாவது என்னென்னா ஏஐயை யார் யூஸ் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து சர்வை பண்ணுவாங்க. ஓகே, ஏஐங்கிறது ஐயோ அது பெரிய ஒரு பூதம் மாதிரி இருக்குது, அது ஒரு பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெளில போயிடுவீங்க. ஸோ இப்போ இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வரும்போது என்ன ஒரு நியூஸ் வந்ததுன்னா, நாளைக்கு கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சுன்னா நமக்கெல்லாம் யாருக்குமே
வேலை போயிடும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு தெரியாது, உங்கள் அப்பா காலத்தில் அப்படி ஒரு நியூஸ் வந்தது தெரியுமா? இல்லை சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், கம்ப்யூட்டர் வந்த பற்றிலாம் சொன்னாங்கன்னு. இப்போ ஆனால் அது வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கம்ப்யூட்டர் புரட்சியே நடந்தது. அவ்வளோ கம்ப்யூட்டரையும் அதை வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணி அதில் வந்து நிறைய சர்வீஸோ அல்லது ஒரு ப்ராடக்ட்டோ டெவலப் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா யூ நீட் அ மேன் பவர் வேணும். கம்ப்யூட்டருங்கிறது என்ன பண்ணுதுன்னா ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணுது. இப்போ எக்ஸல் வந்தது, அப்போ என்ன நினச்சாங்க, அந்த அக்கௌண்டன்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா கணக்கெல்லாம் இது பண்ணுறது தான், அவங்களுக்கெல்லாம் ஜாப் போய்டும் அப்படின்னாங்க. அது என்ன பண்ணுதுன்னா எக்ஸல் வந்து அவங்க ஏதாவது கால்குலேஷன் பண்ணும்போது தவறாக பண்ணியிருந்தா கூட இது வந்து அக்யூரேட்டாக பண்ண முடியுது. ஸோ எல்லா காலகட்டத்துலையுமே என்னென்னா அந்த டெக்னாலஜி ஆர் ஏதாவது ஒரு புதுசாக வந்ததை யார் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கற்றுக்கிட்டாங்களோ அவங்க வந்து சர்வைவ் ஆகியிருக்காங்க. அதை பார்த்து பயந்து ஐயோ அது வேண்டான்னு சொன்னவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ப்ரெசென்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னதுன்னா முதல்ல வந்து உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டு அதுக்கான டேட்டாலாம் இங்கே இருக்கிறதா அங்கே எடுக்கிறதான ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனா ஒரு மீனிங்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் பண்ணால் இட் டேக்ஸ் 3 hours ஓகே மினிமம் ஆகும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு என்ன வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய இதை எடுத்துங்களேன், நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறேன். அதில் வந்து எஸ்ஐபியோட இம்பார்ட்டன்ஸ் ஓகேயா, லாங் டேர்மில் வந்து எஸ்ஐபி வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேசணும். ஓகே, அதுதான் நான் அந்த டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ முன்னாடி இந்த ஏஐயுடைய இது வரதுக்கு முன்னாடி ஒரு 3, 4, 5 இயர்ஸ் முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே அப்போ எஸ்ஐபினா என்ன, அதுக்கான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜோ அதுக்கான ஒரு டேட்டாவோ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷனாக நான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அங்கே போயிட்டு ஐ வாண்ட் ஒன்லி 20 ஸ்லைட்ஸ். ஓகே, 20 ஸ்லைட்ஸ் வந்து எஸ்ஐபியோட இம்பார்ட்டன்ஸை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லைடாக எனக்கு வேணும். அதில் நான் அஸ்யூம் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் வந்து 13%. அதே சமயத்தில் அது வந்து ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே இது வந்து குழந்தையுடைய மேரேஜுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒருத்தருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி யூஸாக இருக்கும், இதுக்கான ஒரு விஷயம்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் நீங்கள் டைப் பண்ணலாம் ஆர் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த மைக் இருக்குது அதில் நீங்கள் வந்து சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லலாம், தமிழில் சொல்லலாம். இது வந்து இங்கிலீஷ்லேயும் ப்ரெசன்டேஷன் வச்சுக்கலாம், தமிழில் ப்ரெசன்டேஷன் வச்சுக்கலாம். சப்போஸ் இங்கிலீஷ் ஆடியன்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் நார்மலாக நீங்கள் இங்கிலீஷில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி ஒன்றுத்தையும் தமிழாக மாற்றுறதுலாம் முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கேட்டுடும் உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மலையாளம் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லாம் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ். அது சொன்னோன்னா அடுத்த 15-20 மினிட்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரெசன்டேஷன் ரெடி. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி அதை அப்படியே நம்ம வந்து இது பண்ண முடியாது. சில இது வந்து நமக்கு அப்ளிகபிள் வரும், சில அதெல்லாம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஒர்க்கை யாரோ ஒருத்தர், நீங்களோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 3-4 hours பண்ண ஒர்க்கை வந்து இந்த மேட்டர் ஆஃப் 15 minutes 30 minutes அது உள்ளுக்குள்ளே அது ரெடி ஆகிடுச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகுது. ஸோ அந்த 3 hours 4 hours வந்து நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம் இல்லையா? கரெக்டாக. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா ஏஐனால் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஏகப்பட்ட பைசா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதில் என்னென்னலாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும், நம்மளுடைய ப்ரொஃபஷனில் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு இன்னிலேருந்தே ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொன்னதுன்னா எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. ஓகே சார், கடைசி கொஸ்டின்னா இப்போ 2026 வந்துட்டு எடுத்தோன்னே இந்த ஐடி செக்டர் விழ ஆரம்பிச்சிது. பட் இப்போ ரொம்ப விழுந்துட்டு இருந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ஆட்டோமொபைல் செக்டராக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் செக்டராக இருக்கட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நான் வந்து இப்போ தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 2026 தான் எஸ்ஐபி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றப்போ நான் என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன விஷயம் கண்டிப்பாக பண்ணணும்? ஹியூமன் மைண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னதுன்னா அதாவது இந்த ஓடுற குதிரைக்கு தான் பந்தயம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எது வந்து இப்போதைக்கு மூவ் ஆகுதோ, இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங், ஸோ உங்கள் பாஷையில் சொன்னால் எது இன்றைக்கி ட்ரெண்டிங், ஸோ ட்ரெண்டிங் பின்னாடி போகணும். ட்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு டைலாக் வேறு சொல்லுவாங்க. எது ட்ரெண்டிங்கோ அதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொன்னீங்க, இது பேர் என்ன, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ என்னத்தினால பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பெட்டராக இருக்குனதுன்னா, முன்னாடி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து பேங்க் தான் இருக்கும். ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் லெண்டிங் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான கம்பெனி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே ஒரு 6 கம்பெனி வந்து அதில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே. அதை தவிர பிஎஸ்சி ஆல்ரெடி லிஸ்டட், என்எஸ்சி வந்து எப்போ லிஸ்ட் ஆகும்னு தெரியாது. அப்புறம் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்னு சொல்லிட்டு அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அவங்க இருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ஐசிஐசிஐ இருக்காங்க, எஸ்பிஐ இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க, இந்த கம்பெனிஸ்லாம் வேறு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்லே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது வந்து ஒன்று. ரெண்டாவது ஆட்டோ இதை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னதுன்னா அந்த ஜிஎஸ்டி 2.0 அதில் வந்து பார்த்திங்கன்னா கணிசமான தொகை வந்து கம்மியாக இருக்குது. அது வந்து ஒன்று. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2 வீலர் வந்து ஒரு ஃபேமிலின்னு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னது வந்துன்னா உங்கள் பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 வீலர் வேணும். உங்கள் அக்காவோ தங்கையோ அவங்க போகிறதுக்கு ஒரு 2 வீலர் வேணும். உங்கள் அப்பா போகிறதுக்கு ஒரு 2 வீலர் வேணும். ஒரு ஃபேமிலினா 3 2 வீலர் வேணும். பட் கார்னா 3 கார் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ரொம்ப பணக்காரவங்க ஒவ்வொருத்தரும் கார் வச்சுப்பாங்களே வழி அல்லது ஒரு கார் தான் வச்சுப்பாங்க அப்படிங்கிற. ஸோ இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக எனக்கு தெரிஞ்சு 98ல் நான் பைக் வாங்கினேன். 98 இருந்து திருப்பி 2014ல் நான் பைக் வாங்குகிற வரையும் அந்த ப்ரைஸ் வந்து ஏறவே இல்லை. 98ல் வாங்கும்போது ஒரு 42,000 45,000 ரூபா, 2014 45,000 ரூபா, விலையும் ஏறலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த வெஹிக்கிளுமே 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒன்று. அண்ட் எகெயின் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஹியூமன், அதாவது இந்த மிடில் கிளாஸ் உடைய அந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஹைலி ஆஸ்பிரேஷ்னல். அவங்களுக்கு வந்து நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் இருக்கிறதுக்காக நிறைய அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுடைய முதல் ஒரு ஏதாவது ஒன்று ஈஸியாக அவங்க ஒன்று சாதித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர், ஒரு 4 வீலர், மொபைல், இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் இது இருக்குது. அண்ட் எகெயின் இதில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக, அதாவது முன்னாடி வந்து காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு 5 சின்ன காரில் தான் அதிகமாக விற்கும், பெரிய கார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. 10 lakhs and above ஆர் 15 lakhs and above தான் வந்து அதிகமாக விற்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இது இருக்குது. ஸோ இந்த 2 செக்டர் வந்து நல்லாவே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு நீங்கள் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டைவர்சிஃபைட் ஃபண்ட், இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் எடுத்துக்கலாம், மிட் கேப் எடுத்துக்கலாம், லார்ஜ் கேப் எடுத்துக்கலாம்னா அதில் வந்து ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ லார்ஜ் கேப்லையோ அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோவில் ஒரு 15% இருக்குது, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஒரு 25-30 இருக்குது, ஈவன் ஐடியில் ஒரு 10-15% இருக்குது. ஓகேங்களா, எஃப்எம்சிஜியில் இருக்குது, ஃபார்மாவில் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் நீங்கள் எஸ்ஐபியில் வந்து டைவர்சிஃபைட் ஃபண்டில் போகும்போது எப்போ எந்த செக்டர் மூவ் ஆகும்னு நமக்கு தெரியாது. அதை வந்து ஃபண்ட் மேனேஜர் அதை பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஐபி பொறுத்தவரையும் நீங்கள் வந்து இந்த செக்டர் இந்த செக்டர்லாம் பார்த்து பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து நார்மல் டைவர்சிஃபைட் ஃபண்டில் போட்டாலே போதும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.